ஹலோ ப்ரோ, வெல்கம் பேக் டு மை சேனல். ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் பண்ணுற சப்ஸ்கிரைப் மட்டும்தான் எனக்கு மோட்டிவேட்டடாக இருக்கும் அடுத்த வீடியோ போடுறதுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, திருச்சியில் நியூவாக ஓப்பன் பண்ண போத்தி ஸ்வர்ணமஹால் ஜுவல்லரி ஷாப் தான் வந்திருக்கோம். ஸோ அந்த ஜுவல்லரி ஷாப்பில் கலெக்ஷன்ஸ் எல்லாம் வேறு லெவலில் இருந்ததுங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், அவங்க ஷோரூம் வாசல்லையே ஒரு ஹாரம் ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஹாரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு அவார்டு வின்னிங் ஹாரம். ஸோ இந்த ஹாரம் வேறு லெவலில் இருந்ததுங்க. அதோட ஒர்க்மேன்ஷிப்பு, அதுக்குள்ளே வந்திருக்க அந்த ஒவ்வொரு கடவுளோட ஸ்டாச்சூஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் வேறு லெவலில் இருக்குங்க. அதாவது இந்த மகாபாரதத்தில் உபன்யாசம் கொடுப்பாங்க இல்லையா, கிருஷ்ணர், அதை பேஸ் பண்ணி அந்த டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லா கடவுளுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹாரமில் இருப்பார். ஸோ பிரம்மர், விஷ்ணு, லைக் அந்த வாயுபுத்திரர் எல்லாருமே வந்து அதில் இருப்பாங்க. அவ்வளோ அழகாக இருந்தது அதோட வேலைப்பாடு. பட் அதோட எவ்வளோ வெயிட்டு அப்படின்ற அந்த டீட்டெயில் ப்ரைஸ் எதுவுமே நமக்கு கிடைக்கல. பிகாஸ் யூடியூபர்ன்றனால அவங்க அதை பற்றி பெருசாக சொல்லிக்கல. ரெண்டாவது, வீடியோ எடுக்கிறதுக்கு தே ஓன்ட் அலவுடு. ஸோ தெரியாமல் தான் நான் எடுத்தேன். எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள் இதோட ஃபினிஷிங்கு. இதிலே தெரிஞ்சுக்கலாம் அவங்களோட கடையில் விற்கிற பொருளோட வேலைப்பாடு எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க டிசைன் செயின்ஸ் எல்லாமே லைக் தாலி செயினோடைய பேட்டர்ன். இதெல்லாம் ஸ்டார்டிங் வந்து இவங்கக்கிட்ட தாலி செயின் எல்லாமே ஒரு 2 பவுண்ட்லேருந்து லைக் ஒரு 16 கிராம்ஸ்லேருந்து இவங்கக்கிட்ட ஸ்டார்ட் ஆச்சு. ஃபினிஷிங்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது, சூப்பராகவே இருக்குது. இன்றைக்கி ட்ரெண்டிங்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தாலி செயினில் அந்த ரவுண்டாக முகப்பு இருக்கு இல்லையா, அந்த டிசைன் நல்ல ஒரு ஃபேஷனபிளாக இருக்குது. அந்த டிசைன் இவங்கக்கிட்ட ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருந்தது. ஃபினிஷிங்கும் நல்லா சூப்பராக இருந்தது. ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைக் மற்ற ஷாப்பில் இருக்க மாதிரி தான். நான் கம்மின்லாம் சொல்ல மாட்டேன். பட் கலெக்ஷனுன்னு போயிட்டீங்க அப்படின்னா நிறையா இருக்குது. திருச்சியை பொறுத்த வரைக்கும் மோனோபொலிக் மங்களன் தான் நம்ம சொல்லணும். அந்த மங்களன் மங்களுக்கு இவங்க டஃப் கொடுப்பாங்க போல் தெரியுது. ஸோ அந்தளவு இவங்கக்கிட்ட கலெக்ஷன்ஸ் நிறையா இருக்குது. பெட்டர் இவங்க என்ன பண்ணியிருந்துருக்கலான்னா, அவங்கக்கிட்ட இருக்கிறத காட்டிலே இவங்கக்கிட்ட வேஸ்டேஜ் கொஞ்சம் குறைச்சிருந்துருக்கலாம். அது பண்ணியிருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். அதுக்கடுத்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஜென்ஸ் யூஸ் பண்ணுறோம் இல்லையா வளையம், அதுவும் இவங்கக்கிட்ட இருந்தது. லைக் ஒரு 1.5 பவுண்ட்லேருந்தே அதுவும் ஸ்டார்ட் ஆகிருந்தது. ஃபினிஷிங் எல்லாமே நல்லா இருந்தது. அதுலேயும் நிறையா டிசைன்ஸ் இருந்தது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜென்ஸ் ப்ரைஸ்லெட் இருந்தது. லைக் இது 1/2 பவுண்ட்லேருந்தே ப்ரைஸ்லெட் எல்லாமே ஸ்டார்ட் ஆகிருந்தது. டிசைன்ஸும் நிறையா இருந்துச்சு. அதே மாதிரி யாழியும் இவங்ககிட்ட கலெக்ஷன் நிறையா இருந்தது. யாழி 2 பவுண்ட்லேருந்து 10 பவுண்ட் வரைக்குமே இவங்ககிட்ட யாழியோட டிசைன்ஸ் நிறையா இருந்தது. சூப்பராக இருந்ததுங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க டிசைன்ஸ் எல்லாம் லேடிஸோட ப்ரேஸ்லெட்ஸு. பிகாஸ் என்னால் ஃபஸ்ட் ஃப்ளோர் போய் எடுக்க முடியல, அலோவ் பண்ணல அவங்க. ஏன்னா மேலே தான் ஹாரம் இதெல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் என்னால் மேலே போக முடியல, அலோவ் பண்ணல. ஸோ இங்கே கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் எடுத்த ஷூட் மட்டும்தான் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இந்த செஷன் நீங்கள் பார்த்துட்ருக்க ரோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லைக் எல்லாமே செயின் தான். எல்லா மாடல் டிசைன் செயினுமே இவங்கக்கிட்ட இருந்தது. கலெக்ஷன் அவ்வளோ கலெக்ஷன் இருந்தது. லைக் நீங்கள் ஒரு டிசைனில் வந்து 1.5 பவுண்டில் கேட்டாலும் இருக்கும். அதே டிசைன் வந்து இவங்கக்கிட்ட 10 பவுண்டில் கேட்டாலும் இருக்கும். பிட்வீன் நீங்கள் என்ன வெயிட்டில் கேட்டாலும் சேம் அந்த டிசைன் இவங்கக்கிட்ட கொடுக்குற அளவுக்கு அவ்வளோ கலெக்ஷன் இவங்கக்கிட்ட இருந்தது. ஃபினிஷிங்ஸும் நல்லா இருந்தது. லேட்டஸ்ட் மாடல் டிசைன்ஸ் நல்லா அரைவலாக இருந்தது. ஸோ நார்மல் செயின்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா முத்து வச்சது, பவழம் வச்சது, ஸோ அந்த மாதிரி நிறையா டிசைன்ஸ் நிறையா இவங்கக்கிட்ட அவைலபிலிட்டி இருந்தது. உள்ளே போய் நம்ம ரவுண்ட் அடிக்க ஆரம்பித்தோன்னு வச்சுக்கோங்களேன், இவ்வளோ கலெக்ஷன் இவங்கக்கிட்ட இருக்கா அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட் கிளாஸாக ஷாப் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க நிறைய கலெக்ஷனோட. என்ன ஒரே ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்துருந்தீங்கன்னா, லைக் வேஸ்டேஜ் மட்டும் இவங்க கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்திருக்கலாம். அந்த வேஸ்டேஜ் தான் எல்லா ஷாப்லையும் இருக்கிற மாதிரி தான் இருக்குது.
இவங்கக்கிட்ட நம்ம போகிறப்ப வந்து நமக்கு ஏதாவது பெனிஃபிட் இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஐ செட் நோ, இல்லைன்னு தாங்க நான் சொல்லுவேன். பிகாஸ் பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. பட் கலெக்ஷன் எனக்கு பிடிச்சத மாதிரி நான் எடுக்கிறேன் அப்படின்னா கட்டாயமாக இந்த ஷாப் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். கலெக்ஷன்ஸ் எல்லாமே வேறு லெவலில் இருந்தது. லைக் இந்த முஸ்லீம் போடுற கருகமணிலேருந்து எல்லாமே உங்ககிட்ட இருக்குது. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் வேர் பண்ணுற மாதிரி ரொம்ப லைட் வெயிட் கலெக்ஷன்ஸும் இவங்கக்கிட்ட நிறையா இருந்தது. அதாவது மெல்லீஸாக இருக்கும் செயின். அந்த செயினில் வந்து பால்ஸு, முத்து, மரகதம் இந்த மாதிரி டிசைன் ஸ்டோன்ஸ் ஒன்று வச்சு டிசைன் பண்ண மாதிரி கலெக்ஷன்ஸும் இவங்கக்கிட்ட இருந்தது. ஸோ கலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் குறை இல்லைங்க. இந்த ஷாப் எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னா லைக் நம்ம சின்ன கடை வீதி இருக்கு இல்லையா, எக்ஸாக்டாக மங்களன் மங்களுக்கு முன்னாடிங்க. இதுக்கு லேண்ட்மார்க்கே தேவையில்லை. மலைக்கோட்டை போகிற வழியிலே ஷாப் இருக்குது. கட்டாயமாக நீங்கள் ஒரு தடவை ஜுவல்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஷாப் ஒரு தடவை விசிட் பண்ணுங்கள், கம்பேர் பண்ணுங்கள் அனதர் ஷாப்புக்கும் இந்த ஷாப்புக்கும் என்ன ப்ரைஸ் வேரியேஷன் வருதுன்னு சொல்லிட்டு. சரிங்களா? இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க டிசைன் வந்து பார்த்தீங்க எல்லாமே காது மாட்டல், காதுக்கு பின்னாடி மாட்டுற அந்த மாட்டல்ஸு. அது மட்டுமே கலெக்ஷன் எவ்வளோ இருக்குதுன்னு மட்டும் பாருங்கள். ஸோ கலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு குறை இருக்காது. ப்ரைஸ் மட்டும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு மற்ற இடங்களுக்கும் இங்கேயும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்து யோசித்து செய்யுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நம்மளுடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் தெரிஞ்சு எடுக்கிற வீடியோ, தெரியாமல் எடுக்கிற வீடியோ எல்லாமே நீங்கள் பார்க்கணுன்றதுக்காக தான். ஸோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.